இன்னொருத்தர் தயாரிப்பாளராக இருக்காரு, வேற ஒருத்தர் இதுக்கு பணம் போடுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம நினைக்கணும். இப்படி உயிர் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னா உங்களுடைய சொந்த தயாரிப்பில் தயாரிங்க. இப்போ சங்கர் சாருமே அந்த மாதிரி தயாரிச்சிருக்காரு, பாலா சாருமே அந்த மாதிரி தயாரிச்சு. ஏன் எஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது இல்லை? இப்போ கொஞ்சம் கேப் விட்டு கூட கேப் விட்டெல்லாம் கிடையாதுங்க. ஏன் கேப் விடுறாரு? நீங்கள் உங்கள் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு படத்துக்கு கேப் விட மாட்டேங்கிறீங்க. வேற தயாரிப்பாளர் பணம் போடு, இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3 எடுக்கிறீங்க. சேது கொடுத்த போது பாலா சார் இந்த திரையுலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நந்தா கொடுத்தாரு, அப்படியே கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் பிதாமகன் கொடுத்தாரு, பாலாவை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சு. இது வரைக்கும் வெற்றி படங்கள் இல்லை. இப்போ வணங்கான் வந்தாதான், அந்த வணங்கான் வெற்றி அடைஞ்சாதான் பாலா சாரோடைய கேரியரே. இதுதான் உண்மை. சூர்யா சார் தான் நடிக்கிறது இருந்தார் வணங்கானில், அதை ட்ராப் பண்ணிட்டார். 8 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2D தான் அதை தயாரிக்கிறாங்க. அது ஏன், என்ன காரணம்? அப்போ நீங்கள் ஒரு பெரிய நடிகர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. இல்லை, இப்போ அவர் சொல்லும் போது க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். இது நம்புற மாதிரியே இல்லை. சங்கர் மாதிரி ஆளுங்க பிளானிங்கே கிடையாது. நான் வந்து எவ்வளோ எடுப்பேன்னு எனக்கே தெரியாது, நான் வந்து என்ன எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. என்ன பட்ஜெட் செலவழிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு பாட்டுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் செலவழிக்கிறாங்க. ஆனால் பிரம்மாண்டங்களை மட்டுமே காமிச்சு இனிமே சர்வே பண்ண முடியாது. இனிமே அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கணும். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டராக இருந்தவர் வந்து பாலா சாரும் சங்கர் சாரும் சார். இப்போ அவங்களுடைய 2 படங்கள் வந்து வருது, வணங்கானும் வருது, கேம் சேஞ்சரும் வருது. இப்போ இந்த 2 படங்கள் ஓடுனா தான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க சார். இந்த படங்கள் ஓடலைன்னா அவ்வளோதான், எங்களுடைய கரியரே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளராக இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிரியேட்டர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, ஒரு காலம் வரைக்கும் அவங்க சொல்ல வர விஷயங்கள் வந்து ரசிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆவாங்க. இது வந்து இயற்கையின் நீதி. அதனால் இது பாலா சாருக்கு சங்கர் சாருக்கு அப்படிங்கிறது பேசுகிறதை விட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பாக்யராஜ் சார் வந்து அவர் முந்தானி முடிச்செல்லாம் படம் வரும்போது உச்சத்தில் இருந்தார். ஸ்க்ரீன் பிளேயோட கிங்குன்னு சொன்னாங்க. உண்மையாகவே பாக்யராஜ் சார் அப்படி ஒரு திறமையான இயக்குனர் தான், அப்படி திறமையாக திரைக்கதையை அமைக்கக்கூடியவர் தான். ஆனால் காலப்போக்கில் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போ பாரதி ராஜா சார் 16 வயது நிலை எடுக்கும்போது எல்லா வெளிச்சமும் அவர் மேலே தான் பட்டுச்சு. அவர் நிறைய படங்கள் கொடுத்துட்டு வந்தார். மண் வாசனை, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது பாரதி ராஜா சாரோடைய கிராஃப் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்திர சாருக்கும் இது பொருந்தும், பாலு மகேந்திர சாருக்கும் இது பொருந்தும். எல்லா இயக்குநர்களுக்கும், அன்றைய பிரபல இயக்குநர்களுக்கும் இன்றைய கரண்ட் இயக்குநர்களுக்கும் இது பொருந்தும். கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா KS ரவிக்குமார் இருந்தார். அப்புறம் வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார், பாஷாலாம் எடுத்தார். ஏன் அவங்களுக்கெல்லாம் அடுத்து இதே மாதிரி ரஜினி வச்சு ஒரு படம் கொடுக்க முடியாதா? என்ன கொடுக்க முடியும். ஆனால் எப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லை சார், ட்ரெண்டு, ஜென்ரேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 90 கிட்ஸ் போய் 2K கிட்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மாறிக்கிட்டே வர்றதுனால இந்த மாற்றங்கள்லாம் இயற்கையாக நடக்கும். சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையுமே நடக்கும். அதனால் இது ஒரு விஷயம் மெயினாக பேச வேண்டியது. இப்போ நம்ம வந்து டாபிக் வருவோம். இப்போ பாலா சார் வந்து வணங்கான் எடுத்திருக்கிறாரு. பாலா சார் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில தோல்வி படங்கள். நம்ம நான் கடவுளாகட்டும், அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் பண்ணார், நாச்சியாரா. அந்த படம்லாம் வந்துச்சானே தெரியாத அளவுக்கு, வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதேசி கொடுத்தாரு, அதுவும் பெரிய வெற்றி கிடையாது. அவர் ஆரம்பத்தில் கொடுத்த படம், அதான் நான் சொன்னேன்ல, ஒரு இயக்குனரோ ஒரு படைப்பாளியோ முதல்ல சினிமாவில் வந்து ஒரு படம் கொடுத்து பெரிய வெற்றி அடைகிறாங்க பாருங்கள். அந்த வெற்றி அடைகிற போது ஒரு வெளிச்சம் கிடைச்சிது பாலா சாருக்கும். அப்படி தான் சேது கொடுத்த போது பாலா சார் இந்த திரையுலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நந்தா கொடுத்தாரு, அப்படியே கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் பிதாமகன் கொடுத்தாரு, பாலாவை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் வெற்றி படங்கள் இல்லை. இப்போ வணங்கான் வந்தாதான், அந்த வணங்கான் வெற்றி அடைஞ்சாதான் பாலா சாரோடைய கேரியரே. இதுதான் உண்மை. காரணம், இன்னொரு காரணம் என்னென்னா,
பெரிய நடிகர்கள் யாரும் பாலா கிட்ட நடிக்கிறது இல்லை. இப்போ பெரிய நடிகர்கள்னு நம்ம பேசினோம்னா ரஜினி, விஜய், கமல், அஜித் இப்படி யாரும் நடிக்கிறது. ஆனால் சூர்யா சார் தான் இந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்தது. கரெக்டு, சூர்யா சார் தான் நடிக்கிறது இருந்தார் வணங்கானில். அதை ட்ராப் பண்ணிட்டார். 8 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2D தான் அதை தயாரிக்கிறாங்க. அது ஏன், என்ன காரணம்? அப்போ நீங்கள் ஒரு பெரிய நடிகர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. இல்லை, இப்போ அவர் சொல்லும் போது க்ரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். இது நம்புற மாதிரியே இல்லை, இது நம்புற மாதிரியே இல்லை. நீங்கள் வந்து க்ரௌட் வந்து கன்னியாகுமரியில் கொண்டு போய் எடுக்கிறீங்க, க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ரைட். இன்னொரு பார்வையில் பார்ப்போம். நீங்கள் வைசாக்கில் போய் எடுங்க, சரி, வேற எங்கே பீகார் பக்கம் போய் எடுங்க. எங்கே இருந்தாலும் சார் லொக்கேஷன் தானே சார். என்ன இப்போ நீங்கள் இது பீகாரில் தான் எடுத்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை சார், அந்த மண் வாசனை வந்து, மண் வாசனைனா எல்லா மண்ணுக்கும் தனித்தனி வாசனை இருக்குமா? எனக்கு புரியல. இப்போ மழை பெஞ்சா மண் வாசனை வரும், நம்ம ஊரில் மழை பெஞ்சா ஒரு வாசனையும், மகாராஷ்டிராவில் மழை பெஞ்ச மண்ணில் இப்போ மழை பெஞ்சா ஒரு வாசனையும் வருமா? எனக்கு புரியலையே. இல்லை, மண் வாசனைன்னு எப்படி பார்க்கலான்னா அந்த நேட்டிவிட்டியை கொண்டு வரதெல்லாம் இப்போ பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் சிரமங்கள் இருந்திருக்கலாம். அந்த உடை நாகரிகமாக வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க, தலைப்பா கட்டியிருப்பாங்க, இவங்கள வச்சு எடுக்க முடியாது. இங்கேருந்து நீங்கள் ஒரு பாலாசார்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் கடவுள் எடுக்கும்போது 200 நாளைக்கு மேலே காசிலே உட்காந்துருந்தாரு. காசிலே ஏகப்பட்ட பேர் கூட்டு போயிருந்தாரு. ஒரு 150 பேர் யூனிட்டோட போய் உட்காந்துருந்தாரு. அகோரியாக உட்காந்து வேலை பார்த்தாரு. காசிலே உட்காந்து வேலை பார்த்தாரு. அப்போ வந்து நம்ம அதை ஒத்துக்கிட்டோம்ல. இப்போ எல்லாமே சாத்தியம் சார். இப்போ வந்து நயன்தாரா மாதிரி ஆளுங்க வந்து ஊட்டி செட்டை சென்னையில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது தயாரிப்பாளரும் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாம் சாத்தியமாக மாறுது. இப்போ நீங்கள் எங்கேயோ எத்தனையோ படங்கள் வெளியூரில் எடுத்திருக்கு சார். நான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. 16 வயது நிலை படம் மைசூரில் எடுக்கப்பட்ட படம், தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய தமிழ்நாட்டு மண் வாசனை இல்லையா? தேனியில் எடுத்த படம் மாதிரி இல்லையா? எப்படி எடுத்து எப்படி கொடுக்க போகிறோம் மக்களுக்கு அப்படிங்கிறது தானே முக்கியம். இது அவங்களுக்கு. அதனால் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. இன்னொரு விஷயம், எந்த பெரிய நடிகரும் இது வரைக்கும் வெளியில் அவுட்டோர் ஷூட்டிங்கில் நடிக்கலையா? அப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லையா? விஜய் இல்லையா? அஜித் இல்லையா? கமல் இல்லையா? சிவகார்த்திகேயன் இல்லையா? விஜய் சேதுபதி இல்லையா? ரசிகர்கள் எப்படி தொந்தரவு பண்ணுவாங்க? எனக்கு புரியல. அந்த பதிலை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது என்னுடைய கருத்து. அதனால் வணங்கான் அவர் கிடைச்ச அந்த சூர்யா கொடுத்த அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டார், அப்படி தான் நம்ம சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அருண் விஜய் டேட்ஸ் கொடுத்துருக்காரு. அருண் விஜய் இப்போ வந்து லைம் லைட்டில் வந்து ஒரு 10 நடிகர்களில் ஒரு முக்கியமான நடிகராக தான் இருக்கார். இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு வந்து 10ஆம் தேதி வருது படம். ஆமாம், 10ஆம் தேதி வந்தால் தான் தெரியும். இப்போ அந்த கேம் சேஞ்சருக்குள்ளே வரும் சார். சங்கர் சார் வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் சார். இப்போ அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வருது இல்லை சார்? இப்போ நான் தொடர்ந்து வெற்றிகள் மட்டும்தான் கொடுத்தார், கடைசியாக வந்த படம் மட்டும்தான் சரியில்லை. இப்போ அவருக்கு இந்த சுச்சுவேஷன் வருது இல்லை சார்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பாரத ராஜாக்கு என்ன வந்துச்சு, பாலச்சந்தருக்கு என்ன வந்துச்சு, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசினோம்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஃபேட் அவுட் காலம் ஒன்று வரும். இப்போ இல்லை சார், இப்போ பாரதி ராஜா, பாலச்சந்தர் சார்லாம் அதிக படங்கள் வந்து கொடுத்தாங்க. இப்போ சங்கர் சார் வந்து ஒரு 12 படங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அவங்க சின்ன பட்ஜெட்டில் கிராமத்தில் போய் ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க சார். 16 வயது நிலையோடைய பட்ஜெட் என்ன தெரியுமா? மண்வாசனோட பட்ஜெட் என்ன தெரியுமா? முதல் மரியாதையோட பட்ஜெட் என்ன தெரியுமா? கிழக்கு சிம்மியோட பட்ஜெட் தெரியுமா? அவங்க கொடுத்த சின்ன சின்ன பட்ஜெட்டில் அழகாக ப்ராஜெக்ட் 40 நாளில் முடிச்சுட்டு வந்தாங்க. சங்கர் மாதிரி ஆளுங்க பிளானிங்கே கிடையாது. நான் வந்து எவ்வளோ எடுப்பேன்னு எனக்கே தெரியாது, நான் வந்து என்ன எடுப்பேன்னு எனக்கே தெரியாது, அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. என்ன பட்ஜெட் செலவழிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு பாட்டுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் செலவழிக்கிறாங்க. ஒரு படத்துக்கே செலவழிக்கிற காசை வந்து ஒரு பாட்டுக்கு செலவழிக்கிறாங்க. இப்போ கேம் சேஞ்சரே எடுத்துக்கங்க, அதனுடைய பாடல்களுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கோடி 70 கோடி செலவழிச்சிருக்கா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு எனக்கு தெரியல. அப்படி செலவழிக்கும் போது உங்களுக்கு கால நேரம் எடுத்து தானே பண்ணணும். நிறைய பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்தால் தான் முடியும். புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரால் ஆயிரும். இப்போ அதாவது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து இந்த ஃபாரினில் கூப்பிட்டு போகிறது, இந்த சுவிட்சர்லாண்டில் பூத்திருக்கிற பூக்களை காட்டுறது, அந்த பூக்கள் தோட்டத்து நடுவில் ஓட விடுறது, அப்புறம் வந்து 7 அழகு 8 அழகு உலகத்தில் உலக அதிசயங்கள் இதெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 28-25 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு மக்களோட நிலைமை அது இல்லை. மக்கள் வந்து
இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து யூடியூப்பில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டென்ட்டாக போடுறாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஒருத்தர் இருக்கார் சார், ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவர் எடுத்து போகிறாரு, மக்களே பாருங்கள் நான் இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கேன், நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற ஏரியா அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. இன்னொருத்தர் பாருங்கள் இங்கே வந்து ஜெர்மனியில் பாருங்கள் இந்த மாதிரியான பூத்துருக்கு அழகாக இருக்குன்னு ஒருத்தர் போடுறாரு. எல்லாம் வந்துருச்சு இல்லை, வந்துருச்சுல்ல. இப்போ நீங்கள் பிரம்மாண்டங்கள் மட்டுமே காட்டி இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கும் போது கண்டென்ட்டை வந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இனிமே சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் அது வேற, அது அடைமொழி அடையாளம். ஆனால் பிரம்மாண்டங்களை மட்டுமே காமிச்சு இனிமே சர்வே பண்ண முடியாது. இனிமே அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கணும். எப்போவுமே லஞ்சம் வாங்கினா அவனை பழி வாங்கினேன், லஞ்சம் வாங்கினா இவனை கொன்னேன் அவனை கொன்னேன் இந்த ஃபார்முலா தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வந்து சங்கர் தன்னை மாற்றிக்கணும், லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கணும். டெக்னிக்கலி இல்லை, கண்டென்ட் வைஸ். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி தான் வந்து இந்த கேம் சேஞ்சர் படமும் நாளைக்கு வரப்போகுது. இது எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தா தான் தெரியும். இந்தியன் 2 இப்போ சமீபத்தில் வந்து பெரிய ட்ரால் ஆச்சு அந்த படம். இப்போ அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் வந்து இந்த படத்து மேலே என்ன இமேஜ் வச்சுருப்பாங்க. இது ஒரு தெலுங்கு படம் வேறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க வந்து அது மாதிரி இருக்குமோ. நான் சொல்கிறது இந்த 2K கிட்ஸ்லாம் சங்கரை பற்றியே தெரியாது. அவங்க போய் பார்ப்பாங்க, போன படம் இப்படி எடுத்தாரு, இந்த படம் இப்படி எடுத்திருப்பாரா, அப்படி ஒரு கூட்டம் வராமல் கூட போகலாம். எதிர்பார்ப்பே இல்லாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாவும் இருக்கலாம், பெரிய வெற்றியும் அடையலாம். ஸோ இப்போ ஏன் உங்ககிட்ட சங்கர் சார் பற்றியும் பாலா சார் பற்றி கேட்குறேன்னா, இவங்க மேலே இந்த ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க சார். இவங்க வந்து அதிக காசு வந்து இழுத்து விட்டுருவாங்க ப்ரொடியூசருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்திருக்கா சார்? ஏன் நம்ம 2 பேர் மட்டும் பேசணும்? அட்லிலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பண்ணாத இதே கிடையாது, அட்டகாசங்களே கிடையாது. அதாவது வந்து மெர்சல் படத்தில், விஜய் படத்தில் அது ஒரு பட்ஜெட் போட்டு அது ஒரு இழுன்னு இழுத்து அந்த மெர்சல் ப்ரொடியூசரை ஒரு வழி பண்ணிட்டார். தேனாண்டாள் ஃபிலிம்ஸு ராமநாராயண் சாரோட சன்னு 100 படம் ராமநாராயண் சாரை வெற்றி படம் கொடுத்து சினிமாவில் வந்து வேரூன்றி ஆழமாக சம்பாரித்து அவருக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தின ஒரு இயக்குனர் ராமநாராயணன் சார். அவரோட சன் வந்து தயாரிக்க வரும்போது ஒரு மெர்சல் படம் அவரை வந்து சிரமத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. இது வந்து அட்லியும் செய்கிறாங்க, சங்கரும் செய்கிறாங்க, பாலாவும் செய்கிறாங்க, வெற்றிமாறனும் செய்கிறாங்க. எல்லாம் இது காரணம் என்னென்னா பிளானிங் இல்லை சார். அதாவது வந்து ஃபாரின் இப்போ வந்து நம்ம அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில், இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஷூட்லாம் பண்ணும்போது அவங்க வந்து பைண்டடு ஸ்கிரிப்டு, டயலாக்கு, சீனு, எந்த சீனுக்கு என்ன ஷாட்டு எல்லாமே எக்ஸிக்யூஷன் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்பாட்டுக்கே போவாங்க. முதல்ல இதெல்லாம் தயாரிப்பாங்க, ஸ்டோரி போர்டு தயாரிப்பாங்க. ஸ்டோரி போர்டை ரெடி பண்ணி தான் இதில் இது இருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து ஒரு ஆள் நிற்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி ஒரு இது இருக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி படமாக வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் படம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ காலம் அவங்களுக்கு தேவைப்படலை. இல்லை சார், இப்போ சங்கர் மாதிரி நாட்கள்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க சார் ப்ரொடியூசர்கிட்ட, இந்த மாதிரி இடத்துலலாம் எடுக்க போகிறோம், இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல சார். கொடுக்குறது ப்ரொடியூசர் சார். நான் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, பிளானிங்னு ஒன்று இருக்குது. புரியுது உங்களுக்கு? 100 ரூபாயை பேக்கெட்டில் வச்சுட்டு இந்த 100 ரூபாய்க்குள்ள நம்ம 90 ரூபா செலவழிக்கலாம். இப்படி இந்த பஸ்ஸில் ஏறுறோம், இந்த டிக்கெட் எடுக்கிறோம், இந்த இடத்துல போய் இந்த சாமி கும்பிட்றோம், இங்கே ஒரு டீ குடிக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு பிளானிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா அதே மாதிரி செய்யலாம். 80 ரூபாவில் கூட மிச்சப்படுத்திட்டு வந்துடலாம், இல்லை 100 ரூபா செலவாயிடலாம். ஆனால் நீங்கள் பிளானிங்கே இல்லாமல் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க. அப்போ என்ன ஆகும்னா போகிற வழியில் ஏதாவது ஒருத்தன் எதோ அந்த பிளானிங் இல்லாமல் அது மாறிக்கிட்டே போகும். அது இயக்குனர்கள் வந்து சொல்கிறது கிடையாது, இது கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தயாரிப்பாளர்களையும் ஒரு பக்கம் குற்றம் சொல்லணும். தயாரிப்பாளர்களும் இவங்கள போட்டால் வியாபாரமாகும், இவங்கள போட்டால் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளிடலான்னு சொல்லிட்டு இவங்கள புக் பண்ணுறாங்க. அட்லியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜவான் படத்தை 1000 கோடி அடிச்சு விட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்லி கூப்பிட தானே செய்வாங்க. அதாவது பெரிய பொருள் சேதம், பெரிய நஷ்டம் கொண்டு போய் விட்டா கூட அதை மீறி வியாபாரம் ஆகுது, வருமானம் வருதுன்னும் போது யாராக இருந்தாலும் போக தானே செய்வாங்க. இது நேச்சுரல். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா, இது வந்து சில இடங்கள்ல பல இடங்கள்ல மிஸ் ஆகும். அது அப்படி மிஸ் ஆனது தான் இந்தியன் 2. அப்போ இந்த பிளானிங்கே இல்லாமல் சங்கர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு சார். பொதுவாக இப்போ இருக்கிற மனநிலை வந்து இயக்குனரோட மனநிலை வந்து பிளானிங் இல்லாமல் இருக்குது இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த பிளானிங்கிறது இருந்தால், அந்த பேப்பர் ஒர்க் இருந்தால் இந்த மாதிரி செலவுகளை தவிர்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாட்டில் போய் உட்காந்து தான், லொக்கேஷனில் உட்காந்து தான் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன எடுக்கலாம்.
அவங்களெல்லாம் கிரியேட்டர்ஸு, நம்ம வந்து அவங்கள வந்து குறை சொல்லலை. அதாவது கற்பனை பண்ணி அவங்க என்ன மனசில் ஒரு கதையில் நினைக்கிறாங்களோ அந்த கேரக்டரை வடிவு கொடுத்து, உருவம் கொடுத்து, உயிர் கொடுத்து வர வைக்கணும். அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் தயாரிப்பாளராக இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். வேற ஒருத்தர் இதுக்கு பணம் போடுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம நினைக்கணும். இப்படி உயிர் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னா உங்களுடைய சொந்த தயாரிப்பில் தயாரிங்க. இப்போ சங்கர் சாருமே அந்த மாதிரி தயாரிச்சுக்காரு, பாலா சாருமே அந்த மாதிரி தயாரிச்சுக்காரு. ஆமாம், அவங்க தயாரித்த படத்தினோட பட்ஜெட் சொல்லுங்கள். நீங்கள் பாலா சார் தயாரித்த படம் பிசாசினுடைய பட்ஜெட் சொல்லுங்கள். கம்மியாக தான் சார். எவ்வளோ அவர் எடுக்கிற படம் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 5 கோடியிலேருந்து. அப்புறம் பாலா எடுக்கிற படம் 5 கோடியா சொல்லுங்கள், எனக்கு தெரியல. புரியுது. சரி, சங்கர் சார் தயாரித்தார் ஈரம் அப்படி இப்படின்னு நிறைய படம்லாம் எடுத்தார். என்ன பட்ஜெட்டில் எடுத்தார் சொல்லுங்கள். என்ன பிரம்மாண்டத்தை காட்டினார்? ஒரே படம் எம்சிஆர்எஸ்ன்னு நல்லா எடுத்திருந்தார். அது வடிவேலுக்கு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. அது கூட ஒரு பிளானிங், ஒரு பட்ஜெட்டில் கரெக்டாக வந்து அந்த படம் லாபம் கிடச்சிச்சு. மற்ற சங்கர் சார் எடுத்த படம்லாம் எது சங்கர் சார் அளவுக்கு பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு இயக்குனர் வந்து இப்போ சினிமாவில் என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க இயக்குனராக வெளிச்சம் அவங்க மேலே பட ஆரம்பிச்சோன்னா, அதாவது பெரிய இயக்குனராக கமர்ஷியல் இயக்குனராக வெளிச்சம் அவங்க மேலே பட ஆரம்பிச்சிட்டோன்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு நடுவில், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு ஆரம்பித்து அதில் ஏதோ ஒரு வருமானம் வரும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்தவங்க, அதாவது சங்கர் எடுத்தார், பாலா எடுத்தார், அட்லிப் எடுக்கிறாரு, லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு, நெல்சன் எடுக்கிறாரு. இப்போ வந்து என்ன வந்துச்சு, பிளட்டி பெக்கர் என்னாச்சு, நெல்சன் எடுத்தார், என்னாச்சு? அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ தப்பாக சொல்ல வரல, தயாரிப்புன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, புரியுது உங்களுக்கு? அதனால் தயாரிப்புங்கிறது அனுபவம் வேணும். அது இல்லாமல் நம்ம உள்ளே போகும்போது இந்த நம்ம வெளிச்சம் நம்ம மேலே படுது, நம்ம கமர்ஷியல் டைரக்டர் பெரிய ஆள் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு படங்கள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது சங்கர் சார் இப்போ படம் எடுக்கிறாரா? இல்லை. பாலா சார் எடுக்கிறாரா? அட்லி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, நெல்சன் புதுசாக வந்திருக்கிறாரு, லோகேஷ் புதுசாக வந்திருக்கிறாரு. இந்த பழைய ஆளுங்க 2 பேர் மட்டுமே வச்சு பேசுவோம். ஏன் எஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது இல்லை? இப்போ கொஞ்சம் கேப் விட்டு கூட கேப் விட்டெல்லாம் கிடையாதுங்க. ஏன் கேப் விடுறாரு? எஸ் பிக்சர்ஸில் ஏன் படங்கள் எடுக்க, எதுக்கு கேப் விடணும்? நீங்கள் உங்கள் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு படத்துக்கு கேப் விட மாட்டேங்கிறீங்க. வேறு தயாரிப்பாளர் பணம் போடு, இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3லாம் எடுக்கிறீங்க. ஏன் உங்கள் படத்துக்கு கேப் விடுறீங்க? உங்கள் படத்துக்கு எதுக்கு கேப் விட்றீங்க? நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டுக்காக வேறு டேரக்டருக்காக சொல்ல போகிறாங்க. அப்போ வேறு டேரக்டருக்காக சொன்னால் நீங்கள் இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட்டுன்னு பிளான் பண்ணி எடுங்க. ஏன் தயாரிப்பு நிறுவனத்தை மூடிட்டீங்க? ஏன் தயாரிப்பு நிறுவனத்தை நிறுத்தி வச்சிட்டீங்க? இல்லை சார், டைரக்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கலாம்ல சார். அப்போ டைரக்ஷனில் பிஸியாக இல்லையா? அப்போ மார்க்கெட் இல்லாமல் இருந்தாரா சங்கர்? அப்போ படங்கள் தயாரிக்கும் போது சங்கர் மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தாரா? எல்லாம் முரணால இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு. அப்பயும் அவர் மார்க்கெட்டில் தான் இருந்தார், இப்பயும் அவர் மார்க்கெட்டில் தான் இருந்தார். ஒரு படத்தை வச்சு ஒரு டைரக்டரோட தோல்வியோ வெற்றியோ நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும்னா, இப்போ போன படம், அதாவது கரண்ட் படம் தோல்வியா அப்படின்னு தான் ஒரு டேரக்டர் பார்ப்பாங்க, இல்லை கரண்ட் படம் வெற்றியா அப்படின்றது தான் ஒரு டேரக்டர் பார்ப்பாங்க. இது டேரக்டருக்கு மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, இப்போ தயாரிப்பாளர் எல்லாருக்குமே பொருந்தும். அது வெற்றி தோல்வி இருந்தால் தான் சினிமாவில். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குதிரை ரேஸ் மாதிரி. இது ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுவாங்க, ஓடாத குதிரை, நொண்டி குதிரை மேலே யார் பணம் கட்ட வருவா? சார் இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார், இந்த படங்கள் எப்படி வெற்றி பெறதா இல்லை தோல்வி பெறுதான்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களுடைய நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.